ஜிவி பிரகாஷின் மனைவி பிரிய நடிகை திவ்யா பாரதி தான் காரணம் என சமூக வலைதளங்களில் செய்திகள் உலா வந்தன. இந்த விவகாரம் சூடு பிடிக்க தொடங்கிய நிலையில் நடிகை திவ்யா பாரதி போட்டுள்ள பகிரங்க பதிவுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் போட்ட பதிவு என்ன பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் நடித்த பேச்சுலர் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் தான் நடிகை திவ்யா பாரதி. இந்த படத்தை தொடர்ந்து ஜிவி பிரகாஷின் கிங்ஸ்டன் படம் மூலம் மீண்டும் கைகோர்த்தார் நடிகை திவ்யா பாரதி. இந்த நிலையில்தான் ஜிவி பிரகாஷும் நடிகை திவ்யா பாரதியும் டேட்டிங் செய்து வந்ததாக சமூக வலைதளங்களில் செய்திகள் உலா வர தொடங்கின. இதற்கிடையில்தான் அண்மையில் ஜிவி பிரகாஷ் தனது மனைவி சைந்தவியுடன் விவாகரத்து பெறுவதாக கூறியிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருப்பதாக கூறிவிட்டு ஒரே காரில் ஏறி புறப்பட்டு சென்றனர். இப்படியான சூழலில்தான் ஜிவி பிரகாஷும் அவரது மனைவி சைந்தவி பிரிவுக்கு காரணம் திவ்யா பாரதி தான் என பல தகவல்கள் இணையத்தில் தீயாக பரவ தொடங்கியது. இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கிய சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து நடிகை திவ்யா பாரதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவுதான் கவனம் பெற்று வருகிறது. அதில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு குடும்ப விஷயத்துடன் என்னை தொடர்பு படுத்தி பேசுகிறார்கள். ஜிவியின் குடும்ப பிரச்சனைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஒருபோதும் ஒரு நடிகருடன் டேட்டிங் செல்ல மாட்டேன். அதுவும் ஒரு திருமணமான ஆணுடன் டேட்டிங் செல்ல மாட்டேன். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் என் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி நான் ஒரு வலிமையான சுதந்திரமான பெண், வதந்திகளால் வரையறுக்கப்பட மாட்டேன் என்றும் எதிர்மறையான கருத்துக்களை பரப்புவதற்கு பதிலாக ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவோம். இந்த விஷயத்தில் இது எனது முதல் மற்றும் இறுதி அறிக்கை என இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகை திவ்யா பாரதி.